திருமால் பக்தரான அனந்தாழ்வார் திருமாலுக்கு அதிக மலர்கள் சூட வேண்டும் என்பதற்காக ஒரு நீர்நிலையை உருவாக்க நினைத்தார். அதற்காக மண் தோண்டும் பணியில் தன்னுடன் தன் கர்ப்பிணி மனைவியையும் ஈடுபடுத்தினார். குவிந்த மண்ணை தொலைவில் அப்புறப்படுத்த கர்ப்பிணியான அவர் மனைவி மிகவும் சிரமப்பட்டார். இதை பார்த்த திருமால் கூலியால் போல வந்து அனந்தாழ்வாரிடம் வேலை கேட்டார். வேலை இல்லை என அனந்தாழ்வார் விரட்டினார். எனவே அவருக்கு தெரியாமல் அந்த அம்மைக்கு உதவினார். இதை கண்ட அனந்தாழ்வார் கோபமடைந்து கையில் வைத்திருந்த கடப்பாறையால் அவரை தாக்கினார். மறுநாள் திருமலையில் திருமாலின் தாடையில் இருந்து ரத்தம் வழிந்தபடி இருப்பதை கண்டு அவருக்கு புரிந்துவிட்டது. உடனே பச்சை கற்பூரத்தை எடுத்து அடிபட்ட இடத்தில் வைத்தார். ரத்தம் நின்றது. பக்தனுக்காக எந்த நிலைக்கும் வந்து உதவுவார் என்பதை உணர்த்துகிறது. இந்த நிகழ்வை உணர்த்துவதற்காகத்தான் இன்றும் ஏழுமலையான் முகத்தில் உதட்டிற்கு கீழே வெள்ளை நிறத்தில் பச்சை கற்பூரம் வைக்கப்பட்டுள்ளதை காண்கிறோம்.